ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே எல்லாருக்கும் ஜாலி தாங்க. ஆனால் நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுலே ஒன் டே ஃபுல்லாக போயிடும். நம்ம எல்லாருக்குமே அது இருக்குது யூஸ்வலாக. எப்படா சாட்டர்டே சண்டே வரும்னு நினைப்போம். ஆனால் சாட்டர்டே சண்டே வந்தால் அது எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. அந்த வீக்கில் 7 days இருக்கா, அந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே வந்தால் இப்படின்றதுக்குள்ளே போயிடும். என்ன பண்ணுறது? இப்போ தான் 2025 வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடிய போகுது. டைம் ரொம்ப ஸ்பீடாக போகுதுல்ல. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமுக்காக தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம், கரெக்டாக? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படா ஸ்கூல் முடித்து காலேஜ் போகணும்னு நினைப்போம். அதுவே காலேஜ் போயிட்ட அப்புறம் எப்படா ஜாபுக்கு போகணும்னு நினைப்போம். ஜாபுக்கு போனதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் ஸ்கூல் லைஃப்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்தந்த ஸ்டேஜ் வரும்போதே நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடணும். அப்புறம் ஃபீல் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் எல்லாருமே சரி, வீட்லேயும் சரி வெளியும் சரி, ஒர்க் பண்ணிட்டு வரும்போது நம்ம எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாலும் நம்ம ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஜென்ஸ்லாம் ரொம்ப பாவங்க. வீட்லேயும் நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நினைப்போம், அப்புறம் ஒர்க்குலேயும் ப்ரெஷர் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அங்கேயும் ஃபேஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க நம்ம எல்லாருக்காகவும் பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க விஷஸ் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே ஜென்ஸ்லாம் ரொம்ப கிரேட்டுங்க. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, ஜென்ஸ் 2 பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் ஷேர் பண்ணிவிட்டு எந்த ஒரு இது இல்லாமல், ஈகோ பொசசிவ்னஸ் எதுவும் இல்லாமல் லைஃப் லீட் பண்ணிட்டு போனால் நல்லா ஹாப்பியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஆல். சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. நில ஒளி அவள் சீலென தீண்டும் பனித்துளி, கொஞ்சிடும் பாத கொலுசுகள், அவை கொட்டிடும் காதல் முரசுகள், பழத்தை போல இருப்பவள், வெள்ள பாகை போல இனிப்பவள், சின்னமை விழி மெல்ல திறப்பவள், அதில் மன்மதராகம் படிப்பவள், உச்சியில் வாசனை பூ முடித்து உலவும் அழகு பூந்தோட்டம், மெத்தையில் நானும் சீராட்ட பிறந்த மோகனம், பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்லையும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ.